ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 3 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் பியூரும் மீட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டுடியோவில். சரி, யார் ஏதாவது ரீசன் இல்லாமல் வர மாட்டாளே, இப்போ எதுக்குடா வந்திருக்கான்னு பார்த்தா இப்போவும் ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கா. பியூருக்காக அப்பப்போ ஏதாவது கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா, ஆஃப்டர் மேரேஜும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்லேருந்து ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து, இந்த ஒன்றுது உனக்கு நான் ஏற்கனவே வாங்கி கொடுத்தது, இந்நேரம் ஃபினிஷ் ஆகிருக்கும், ஸோ இதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு பியூர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு நீ இதெல்லாம் இன்னமும் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை, நானே வாங்கிப்பேன்னு சொன்னாலும் அதை அப்படி தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. அது ஒரு லிப்ஸ்டிக். அந்த லிப்ஸ்டிக்கை காமிச்சு, இது எங்களுடைய ப்ராடக்ட் ரிவ்யூக்காக வந்துச்சு, இதை வச்சு ஏதாவது ஐடியா கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியாவை ஒன்றை வச்சு கிரியேட் பண்ணலான்னு தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து நம்ம பியூரோட லிப்ஸில் போட வராங்க. அவங்க போடுற அழகையே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி இருக்குது. அழகாக எடுத்து பொறுமையாக அவங்க லிப்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு, வாவ் எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த உலகத்தில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு அவங்கள கவனிக்க டைமே கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் இது வரும். ஸோ அப்பப்போ அவங்கள கவனிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு தேவை கிடையாது. அதுக்காக தான் இந்த லிப்ஸ்டிக்கை லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பியூரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக இருக்காங்க. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, ஐம் ஓகே, கொஞ்சம் டயர்ட்னஸாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, ஒர்க் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி, நான் உன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா யார்? உண்மையை சொல்லு, உண்மையாகவே இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தாங்க வந்தியா, இல்லை என்ன பார்க்க வந்தியா? உன் மனசில் என்ன இருக்கோ அதை தயவு செய்து சொல்லு. இதே இடத்துல நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தப்போ நம்ம எவ்வளோ மெமரிஸை க்ரியேட் பண்ணோமோ அதே மெமரிஸோடு தான் நான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மெமரிஸ்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உன் ஞாபகம், உன்னை நான் அந்த எண்ணமும் மிஸ் பண்ணுறது, இப்படி ஏதாவது 3 இயர்ஸும் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீ என்ன பார்க்கறதுக்கு வரல, அதுக்காக வந்தேன், இதுக்காக வந்தேன், தினமும் ஒரு ரீசன் சொல்றியே, அதெல்லாம் உண்மையா? உன் மனசுல இருந்தா அந்த விஷயம்லாம் சொல்றியா? சொல்லு யாருன்னு கேட்டாலும் யாரு பியூர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களாலேயே ஒன்றும் சொல்ல முடியல. நீ பழைய கதையே பேசாது, உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு. இன்னமும் உன்னுடைய ஹார்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரையும் பார்க்கணும்னு கூட எனக்கு தோணலை, என்னைக்குமே அப்படி தோணுனதும் கிடையாது, இனிமேல் தோண போகிறதும் கிடையாது. நீ என்கிட்டே வந்துருன்னு சொல்லிட்டு பியூரும் சொல்கிறாங்க. அதை கேட்ட யாருக்கு ஒரே அழுகையாக வருது. அப்படியே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணெல்லாம் கண்ணீர், அவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்டோடைய ஹோட்டலை காட்டுறாங்க. வில்லா பூல் இருக்கு இல்லையா, அதை காட்டுறாங்க. அங்கே என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ, வெல்கம் பேக் அப்படிலாம் சொல்லிட்டு திரும்பவும் எங்கள் ஹோட்டலை விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம லாஃப்ட்டு. அப்போ தான் ஒருத்தவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. யாருன்னு இவங்க திரும்பி பார்த்தா நம்ம பியூர் தான். டக்குன்னு போய் அங்கே நிற்கிறாங்க. டோர் டெலிவரிக்கு வந்திருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க கொஞ்ச நாள் எங்கே தங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல், அதுக்காக தான் இப்போ வந்திருக்காங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ஹோட்டல் பேமெண்ட்லாம் நானே பண்ணிக்கிறேன், எனக்காக நீ எந்த டிஸ்கவுண்ட்டும் பண்ண வேணான்னு சொன்னாலும், ஓ மை காட், எனக்காக என்னை பார்க்க வந்துட்டு சும்மா இதே பேசாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நீ என்னுடைய விஐபி கஸ்டமர், உன்னை எப்படிலாம் கவனிச்சுக்கணுமோ அப்படிலாம் கவனிச்சுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீ இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ரூமை கொண்டு போய் காட்டுறாங்க. இதுதான் மேடம் உங்களுடைய ரூமு, நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இது பிடிக்கலன்னா கூட ஏன் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், என் கூடயே ஸ்டே பண்ணிக்கங்கன்னு சொன்னது. ஏய் வாயை மூடுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு இங்கே என்ன தேவைனாலும் மெய்டே கால் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கான லஞ்ச் நான் ரெடி பண்ண சொல்லிடுறேன், அப்புறமா நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பாயின்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஐ மிஸ் யூ ஸோ மச்ன்னு சொல்லிட்டு லாஃப்ட் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பியூருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் பாய் சொல்லிட்டு அவங்க போனதும் அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு நிற்கிறாங்க பியூரு.
போயிட்டுருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்ன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க ஃபேமிலி குரூப்பில் ஏதோ பேசிக்கிறாங்க. அவங்க அண்ணன், "நான் ஹனிமூன் வந்திருக்கேன். இங்கே யாருக்கு என்னலாம் வேணுமோ சொல்லுங்க. வரும்போது வாங்கிட்டு வரேன்னு" சொல்கிறான். அதுக்கு எல்லாரும் "பத்திரமா போயிட்டு வாப்பா, ஜாலியாக இருப்பான்னு" சொல்லும்போது, அவங்க அப்பா மட்டும் "அங்கே ஏதாவது ஹோட்டல் வாங்கலாமான்னு சொல்லி பாருடாங்கிறாரு. அதை கேட்டதும் லாஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, "அப்பா நீங்கள் என்ன லூஸாப்பா, அவன் ஹனிமூன் போயிருக்கான், ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லுவீங்களா, அங்கே போய் ஹோட்டலு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு" சொல்லி இவளும் திட்டுறா. ஹனிமூன்னு இவளே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா. ஹனிமூன் ஹனிமூன் ஏன் நம்ம ஆளுங்க இருக்கும்போது நம்மளும் ஒரு ஹனிமூனை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஓடுது. அப்படியே பேசிட்டு வெளில வந்து பார்த்தா அங்கே இருக்கிற பூலில் நம்ம ஆளை அப்படியே ஹாட்டாக குளிச்சுட்டு அழகாக எழுந்து வராங்க. அதை இவங்க அப்படியே உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படியே பார்க்குறேன்னு சொல்லி கேட்டதும், இல்லை ஒரு பொண்ணு மேக்கப்பில் அழகாக இருப்பா தெரியும், மேக்கப் இல்லாமல் குளிக்கும் போது கூட வருது, இவ்வளோ அழகாக இருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பியூரை பார்த்து சொல்ல, சச் அ ஸ்வீட் டாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பியூரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சரி உனக்கு பசிக்குதா சொல்லு, சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி பியூர் கேட்கும்போது அதுக்கு லாஃப்ட்டு, இல்லை ஐம் ஓகே, நீ பொறுமையாக குடிச்சிட்டு வா, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைன்னு சொன்னதும், இல்லை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நான் போயிட்டு ஷவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வரேன், நீனும் ரெடியாருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு லாஃப்ட்டு ஓகே பண்ணிக்கலாம், சரி கை கொடு, மேலே தூக்குறேன்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. கையை கொடுத்து இவங்களே இழுத்து தள்ளிக்கிட்டாங்களா இல்லை அவங்களே இவங்க மேலே விழுந்துட்டாங்களான்னு தெரியல. இழுத்து மேலே தூக்கும் போது டக்குன்னு மறுபடியும் லாஃப்ட் மேலே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்ததும் பியூர் மேலே இருந்த வாட்டர் லைட்டாக லாஃப்டோட ஃபேஸில் ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அப்படியே அதை க்ளீன் பண்ணி விட்டுறாங்க. 2 கன்னத்துலேயும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அப்போ அப்படியே ஏதோ நடக்க போகுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா கிட்ட வந்து தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க பியூரு. இதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.